ஹே கைஸ், குளோபல் மார்க்கெட்லாம் பயங்கர வீக்காக இருக்கப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆல் டைம் ஹைக்கெல்லாம் போக போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த வீக்கில் லாஸ்ட்டாக 2 நாள் வந்து நம்ம மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் என்னெல்லாம் நடந்தது, அப்புறம் இந்த வரப்போகிற வீக்கில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னென்ன, முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் யூஎஸில் ஃபெட்டோட ரேட் ஹைக் டிசிஷன் வேறு இருக்குது. ஸோ வந்து இந்த வரப்போகிற வாரத்தில் வந்து மார்க்கெட் நல்லா வோல்டைலாக இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தோட அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் நம்ம பார்த்த அனாலிசிஸ் படி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட் வந்து 17,800, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து 18,000 அண்ட் 18,100 நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதே இந்த வீக் என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா, டியூஸ்டே அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து 18,000 மேலே 18,100 வரையா போச்சு. அடுத்து தொடர்ந்து வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 3 நாளுமே வந்து 18,100 வரையா மார்க்கெட் போச்சு. தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்த அன்னைக்கு மறுநாள் வந்து மார்க்கெட் வந்து பயங்கர லோவில் ஓப்பன் ஆச்சு. 17,800 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு, ஆனால் அதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்து அன்னைக்கு 18,100 வரையா மார்க்கெட் போச்சு. ஆனால் அடுத்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நல்லா ஃபாலோ ஆச்சு. ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து 17,500, அதாவது க்ளோஸ் வந்து 17,530 வரையா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக் ஈவெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா இந்தியாவை பொறுத்தவரையா ஜிடிபி டேட்டா, அப்புறம் வந்து WPI டேட்டா இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு 3 நாளைக்கு நல்லா சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் யூஎஸை பொறுத்தவரையா யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தது. அங்கே வந்து எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக வந்திருந்தது. அதனால மார்க்கெட்டு அங்கே ஒரே நாளில் பயங்கரமாக ஃபாலோ ஆச்சு. 3%, 4% வரையா ஃபாலோ ஆச்சு. அதுக்கு மறுநாள் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து நிஃப்டி 300 பாயிண்ட் நெகட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு, ஆனால் அன்றைக்கே வந்து அந்த 300 பாயிண்ட்டும் வந்து ரெக்கவர் ஆச்சு. ஆனால் குளோபலாக பார்த்துக்கிட்டோம்னா யூஎஸ், அதுவும் முக்கியமாக யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இன்னும் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் ஃபெட் வந்து இன்னும் அக்ரெசிவாக ரேட் ஹைக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ரொம்ப டவுனில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்லாம் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது தொடர்ந்து. நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையா நம்மளுக்கு தொடர்ந்து வந்து எஃப்ஐஐ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. போன ஆகஸ்ட் மந்த்லலாம் எஃப்ஐஐ நெட் பையர்ஸாக இருந்தாங்க. அப்புறம் இந்த மந்த்துமே இப்போ வரையா வந்து எஃப்ஐஐ நெட் பையர்ஸாக தான் இருக்காங்க. லாஸ்ட் வீக்னு பார்த்தோன்னா எஃப்ஐ வந்து நெட்டாக 1,900 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஏஐ வந்து 2,900 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மந்த்து இப்போ வரையா செப்டம்பர்னு பார்த்தோன்னா எஃப்ஐ வந்து 1,900 crores வந்து பை பண்ணியிருக்காங்க, பையிங்கில் இருக்காங்க. ஆனால் டிஏஐ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3,000 crores வந்து நெட்டாக செல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கிறது வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து தொடர்ந்து $90 அந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. போன வாரத்தில் வந்து $90 கீழே கூட வந்துச்சு. இப்போ வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து $91 அந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் இன்னும் கம்மியாகுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். இந்தியா விக்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 20ல் இருக்குது, அதாவது 19.82 இந்த ரேஞ்சில் இருக்குது. இனி வரப்போகிற வீக்கில் வந்து முக்கியமாக ரேட் ஹைக் டிசிஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் வோலட்டிலிட்டி வந்து ஹையாகிற சான்ஸ் இருக்குது. ஸோ விக்ஸ் வந்து 20க்கு மேலே போகும். இதனால இனி வரப்போகிற வீக்கில் வந்து ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். லாஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்னு பார்த்தோன்னா சென்செக்ஸ் வந்து 950 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. அப்புறம் நிஃப்டி வந்து 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே டவுன் ஆகி 17,530 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வேறு இண்டெக்ஸ்னு பார்த்தோன்னா மிட்கப் வந்து தொடர்ந்து ஒரு 12 வீக்ஸாக வந்து நல்லா பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த வீக் வந்து 1.7% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் வந்து 1.2% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் செக்டார்ஸ்னு பார்த்தோன்னா ஐடி செக்டார்ஸ் வந்து இந்த வாரம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. யூஎஸில் வந்து மார்க்கெட் தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்ததுனால ஐடி செக்டாருமே எல்லாமே டவுன் ஆயிருக்கு. ஐடி செக்டார் வந்து இந்த வீக்கில் மட்டும் 7% வரையா வந்து டவுன் ஆயிருக்கு. அது போக ஆட்டோ இண்டெக்ஸ், அப்புறம் எஃப்எம்சிஜி, ஃபார்மா, மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ்னு எல்லா செக்டாருமே வந்து இந்த வாரத்தில் டவுனாக க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த வாரத்தில் உள்ள முக்கியமான ஈவெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்தவரை அந்த வாரத்தில் முக்கியமான ஈவெண்ட்ஸ், முக்கியமான டேட்டா வந்து எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம முக்கியமாக எதை பார்க்கணும்னா யூஎஸோட ரேட் ஹைக் டிசிஷனை பார்க்கணும். யூஎஸில் வந்து வர 21 அன்னைக்கு, அதாவது வெனஸ்டே வந்து ஃபெட்டோட ரேட் ஹைக் டிசிஷன் இருக்குது. அவங்க வந்து எவ்வளோ ரேட் ஹைக் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் வந்து 75 பேசிஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் ஒருவேளை வந்து 75 பேசிஸ் பாயிண்ட்டுக்கு மேலே ஒருவேளை 100 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபாலோ ஆகிறதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா யூஎஸில் பாண்ட் ஈல்டு, அப்புறம் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து தொடர்ந்து கூட்டிக்கிட்டே போகுது. டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 2002க்கு அப்புறமா இப்போ ரொம்ப ஹையில் வந்திருக்கு. அது வந்து 110 வரையா போயிருக்கு. அதுக்கப்புறமா பாண்ட் ஈல்டு பார்த்தோன்னா 2011க்கு அப்புறமா இப்போ 3.5% வரையா வந்து இந்த ஒரு மந்தில்
மட்டும் 3%லேருந்து 3.5% வரையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸாக பார்க்கலாம். நிஃப்டி வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 17,531 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோன்னா 17,500 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் 17,300 அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ரெண்டு ரேஞ்சிலையுமே வந்து நிறைய இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 17,800 வந்து எப்போயுமே நிஃப்டிக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். லாஸ்ட் மந்தில் வந்து 17,800 அந்த ரேஞ்சில் ரொம்ப நாளைக்கு நல்லா சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறமா பிரேக் அவுட் கொடுத்து மேலே போச்சு. ஸோ 17,800 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே 18,000 அப்புறம் 18,100லாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்புறம் பேங்க் நிஃப்டின்னு பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி வந்து இப்போ 40,770 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா அதோட ஆல் டைம் ஹை, அதாவது 41,800 ரேஞ்ச், அந்த ரேஞ்சு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ இந்த வீக்லேயும் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்புறம் சப்போர்ட்னு பார்த்தோன்னா 40,500 அப்புறம் 40,000 அந்த ரேஞ்சு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 39,800லேருந்து 40,000 அந்த ரேஞ்ச் வரையாவே நிஃப்டி ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இதை தாண்டி கீழே வருது அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கும். தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோன்னா 17,700லேருந்து 17,800 900 18,000 தொடர்ந்து கால் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸுக்கும் நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் புட் சைடுன்னு பார்த்தோன்னா புட் சைடில் எங்கேயுமே ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. 17,500ல் ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அது போகனா 17,000ல் தான் ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த வாரம் வந்து 17,800 900 அப்புறம் 18,000 மேலே போகாது அப்படின்ற மாதிரி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தென் பேங்க் நிஃப்டின்னு பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையா கால் சைடில் 41,500ல் தான் ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இப்போ ஸ்பாட் இருக்கிறது வந்து 40,800 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் கால் சைடும் புட் சைடுமே எங்கேயுமே ஒரு நல்லா டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயும் இல்லை. ஓகே கைஸ், இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து மார்க்கெட் அனாலிசிஸ், அப்புறம் ஸ்டாக் அனாலிசிஸ், அப்புறம் ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ தொடர்பான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கையில்